Hi, hello, welcome to Mathematics. இந்த வீடியோ நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இன்னைக்கு நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 ஆயத்தொலை வடிவியல். இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் பரப்பு, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த முக்கோணத்தின் பரப்பு சார்ந்த கணக்குகள் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துக்காட்டு -3,5, 5,6 மற்றும் 5,-2 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்த முனையில கொண்ட முக்கோணத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. தீர்வு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ங்கிற ஆக்சிஸ் போட்டு நம்ம கிராஃப்ல எப்படி மென்ஷன் பண்ணுவோமோ அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணி ஒரு டயக்ராம் மாதிரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் -3,5னா -3 இங்க இருக்கு. ஸோ 5 ஒய்ல வந்து 5, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் செகண்ட் ஒன் ஒய் நமக்கு தெரியும். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் -3,5 இங்க 5,6னா பிளஸ்ல. ஸோ அப்போ 5, 6 இங்க ஒரு செகண்ட். இதோட பாயிண்ட் 5,-2 அது வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ பி 5,-2 கீழே இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ல எப்படி மென்ஷன் பண்ணணும், எப்படி டயக்ராம் போட்டு மென்ஷன் பண்ணுங்கிறது வந்து பரவளைய முறையை பத்தி பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம குறிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பாயிண்ட்டை குறிச்சிட்டு என்ன சொல்லிட்டாங்க, முக்கோணத்தின் பரப்பு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த 3 ட்ரையாங்கிள் காணொலி ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணுது. படத்தில் கொடுக்கப்பட்ட புள்ளிகளை கடிகார முள்ளின் எதிர் திசையில் அமைக்குமாறு குறிக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல மென்ஷன் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம இருந்து ஏ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் சி. ஸோ அப்போ நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். இதனால ஆன்டி கிளாக் வைஸ் மென்ஷன் பண்றோம்னா நம்ம பரப்பு கண்டுபிடிக்க போறோம். ஸோ முக்கோணத்தின் பரப்புன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல நம்ம அப்படி போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்பிளே கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா பொறுப்பு எதுக்கு வந்து எதிர் திசையில குறிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஏ அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -3,5, செகண்ட் பாயிண்ட் பி 5,-2, தேர்ட் பாயிண்ட் சி 5,6. ஸோ இந்த 3 பாயிண்ட் எடுத்துட்டோம். x1, y1 அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ x, செகண்ட் வேல்யூ y. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறனால 1 எடுத்துக்கோ x1 y1. செகண்ட் பாயிண்ட் இருக்கிறனால x2 y2. தேர்ட் பாயிண்ட் இருக்கிறனால x3 y3. இது எதுக்கு எடுத்திருக்கோம்னா முக்கோணத்தின் பரப்பு அந்த வீடியோல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்ம் பார்த்திருப்போம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருப்போம், ஷார்ட் ஃபார்ம் மட்டும் வடிவம்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x1, x2, x3 மறுபடியும் 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் x1 போட்டுக்கணும். அதே மாதிரி y1, y2, y3, y1. ஸோ எப்படி அந்த ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ இந்த முக்கோணம் ஏபிசியின் பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல ஈஸியா நம்ம ஃபார்முலா எழுதுறதுக்கு நீங்க சைட்ல எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு போட்டு ஈக்குவல் போட்டு ஆஃப் இங்க இருக்கிறது அப்படியே வந்து பிராக்கெட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்ப நான் x1 into y2, ஸோ x1 into y2 பிளஸ் x2 into y3 பிளஸ் x3 into y1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மைனஸ். ஓகேவா? ஸோ மைனஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இந்த கிராஸ் x2 y1, அதே மாதிரி x3 y2, அதே மாதிரி x1 y3 சதுர அலகுகள் போட்டுக்கணும். ஏன்னா பரப்புனால சதுர அலகுகள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க முக்கோணத்தை ஏபிசியோட பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இந்த மாதிரி போட்டு நீங்க ஈஸியா வந்து ஃபார்முலா மேனேஜ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி எழுதி நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா ஃபார்முலா வந்துடும். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். x1 y1, x2 y2, x3 y3 வேல்யூஸ் தெரியும். ஸோ அதை அப்படியே இந்த ஃபார்முலாக்கு வந்து செட்டில் பண்ண போறோம். ஆஃப் x1 y2, அதாவது x1 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -3, y2 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -2. அப்ப நான் மைனஸ் பிளஸ் 2 into 3 6. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா x2 y3 30. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா x3 y1 அதே 2 மல்டிப்ளை 25. இது ஃபார்முலாவோட மைனஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் x2 y1, x2னா இது -2, y1னா வந்து பாத்தீங்கன்னா 5. ஸோ -5 -10. அது இங்க போட்டிருக்காங்க 25. அதுக்கப்புறம் -10. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா x1 into y3, x1னா இங்க இருக்குது -3, y3னா 6. ஸோ -3 -18 வருது. ஸோ அப்படியே இந்த இருக்க வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து ஃபர்தர் சிம்பிள் வரும்போது ஆஃப் இன்டூ என்ன வரும், இது ஆட் பண்ணா 61. இதுல இருந்து ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா -3 வரும். ஸோ ஃபார்முலா மைனஸ் வெளியே இருக்கு. அப்போ -3 +3 ஆயிரும்.
இந்த ஃபர்தராக சிம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 64 டொட் பவுண்ட் பை 2. ஸோ 1 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 32 வரும். தேர்ஃபோர் 32 சதுர அலகுகள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணும். ஏன்னா பரப்புங்கிறனால ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணும். ஸோ 32 சதுர அலகுகள். ஸோ முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு 32 சதுர அலகுகள். அடுத்த எடுத்துக்காட்டு P -1, -4 Q P, C B, C மற்றும் R 5, -1 என்பன ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் எங்க? ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ஒரே நேர்கோட்டில் அமையணும். மேலும் 2B + C = 4 எனில் B மற்றும் C மதிப்பை காண்க. ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் நம்ம அந்த முக்கோணத்தை பரப்பு வீடியோல பார்த்துருப்போம். ஒரே நேர்கோட்டில் அமையணும்னா என்ன பண்ணிருக்கணும், 3 பாயிண்ட்டுமே ஒரே லைன் வரணும். அப்ப என்ன வரணும், முக்கோணத்தின் பரப்பு = 0 பார்த்திருப்போம். தீர்வு PQR என்ற புள்ளியில் ஒரே நேர்கோட்டில் அமைவதா? ஸோ அவங்களே சொன்ன ஒரே நேர்கோட்டில் அமையறதுனால இந்த PQRோட பரப்பு, முக்கோணம் PQRோட பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 0 வரும். அப்பதான் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோட்டில் போகும்னு அர்த்தம். இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால PQR, முக்கோணம் PQRின் பரப்பு 0ன்னு எடுத்துக்கோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக் போட்டு இந்த ஃபார்மை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம்ல சொன்ன மாதிரி. ஸோ அப்போ இந்த ஃபார்மை ஜென்ரேட் பண்ணிட்டோமா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். Pங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்போ என்ன x1 y1. அதே மாதிரி Qங்கிறது செகண்ட் பாயிண்ட், அப்போ இங்கே x2 y2. அதே மாதிரி இதில் ஆறுங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட், அதனால x3 y3. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்னது, ஆஃப் -c - b x3 × y1 -20. இது ஃபார்முலா ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் x2 × y1 நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -4b + 5c + 1. அதாவது இது அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுத தெரியாதவங்க இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிக்கங்க. அதாவது பிராக்கெட் போட்டு x1 × y2 போட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் சிம்பிள் பண்ணுவோம். ஏன்னா இங்க மல்டிபிள் பண்ண வேல்யூ தான் நான் இங்க போட்டிருக்கேன். அடுத்த ஃபர்தர் சிம்பிள் பண்ணும்போது ஆஃப் இன்ச் போகும்போது என்ன 0 ஆயிரும். ஸோ அப்போ என்ன அது -c - b -20 அப்படி வந்துருது. இங்க ஃபார்முலா மைனஸ்ல மல்டிபிள் பண்ணும்போது +4b -5c -1. இதை ஃபர்தர் சிம்பிள் பண்ணீங்கன்னா அதாவது b, ஓகேங்களா, b - 2c = 7. அதாவது இந்த ஈக்குவேஷன் அப்படியே சிம்பிள் பண்ணது போது b - 2c = 7. இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தா கொடுக்கப்பட்டது அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2b + c ன்னு சொல்லிட்டு. ஸோ 2b + c = 4 அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து சார்ட் அவுட் பண்ணோம்னா 1 மற்றும் 2 தீர்ப்பதன் மூலம், ஸோ நீங்க தீர்த்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதோட வேல்யூ என்ன வரும்னா b = 3 c = -2. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் எப்படி சிம்பிள் பண்ணணும்னா ஆல்ரெடி வீடியோல பார்த்துருக்கோம். ஆல்ரெடி கான்டெக்ட் டெஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா எப்படி இதை சிம்பிள் பண்ணி b = 3 c = 2 -2 கண்டுபிடிச்சு வந்துருங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட b cங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம் கணக்கு. ஒரு அறையின் தளமானது ஒரே மாதிரியான முக்கோணுடைய தரையோடுகளை கொண்டு அமைக்கப்படுகிறது. தரையோடுகள்னா டைல்ஸ். ஸோ ஒரு அறையில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல எல்லா டைல்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு ஓட்டின் முனைகள் -3, 2 -1, -1 மற்றும் 1, 2 ஆகும். அதுல ஏதாவது ஒரு ஓட்டோட புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. தராதரத்தை முழுவதுமாக அமைக்க 110 ஓடுகள், அதாவது மொத்த வீட்டையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு 110 ஓடுகள் தேவைப்படுது. ஸோ அப்போ அதன் பரப்பை காண்கிறோம். அதாவது மொத்த பரப்பையும் கேட்கறாங்க. வெறும் இந்த 3 ஒரு ட்ரையாங்கிள் பரப்பு மொத்த பரப்பு கேட்கறாங்க. ஸோ தீர்வு நான் சொன்ன மாதிரி 3 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கிராஃப் போட்டு மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கிராஃப் போட்டு தான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். இங்கே எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, -3, 2னா அப்ராக்சிமேட்டா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். அதே 1, 2 இங்கே ஒரு பாயிண்ட் வரும். -1, -1 2 மைனஸ் இங்கே தான் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கிராஃப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்ம கிராஃப் போட்டு என்ன பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ்ல மென்ஷன் பண்ணணும் சொல்லியிருக்க மாதிரி. ஏன்னா பரப்பு வந்து நெகட்டிவ் வராது, ப்ளஸ் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்தீங்கன்னா ப்ளஸ் வரும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா ABC. தீர்வு ஒரு ஓட்டின் முனை புள்ளிகள். ஸோ அவங்க சொன்னோம் -3, -1, -1, 2. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஷார்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டின் பரப்பு. ஸோ நம்ம எடுத்துக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஓட்டின் பரப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்க x1ங்கிற இடத்துல என்ன பண்ணணும், x1 நமக்கு தெரியுது பாஸ் x1, இது x2 y2 x3 y3. ஸோ இப்போ x1 x2 x3 y3னா இங்க -3, இங்க -1, இங்க 1. ஸோ மறுபடியும் x1 வரும்போது இங்க -3 போடணும். அதே மாதிரி இங்க 2, இங்க -1, அதே மாதிரி இங்கேயும் 2, மறுபடியும் என்ன வரும் ஃபர்ஸ்ட்ல
1, ஸோ இங்கேயும் 2. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆஃப் ஃபார்ம் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 3, இதை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணும்போது -2, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது +2. ஸோ இது ஃபார்முலா பை மைனஸ். அதுக்கப்புறம் இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது -2, இது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது -1, y3 into x1 பண்ணும்போது -6. ஸோ சதுர அலகுகள் பரப்புங்க. இதை ஃபர்தர் சிம்பிள் பண்ணினா ½ / 12. ஸோ 6 times 4 அப்போ 6 சதுர அலகுகள் பரப்புங்களான சதுர அலகுகள் கம்பல்சரி போடணும். தரைத்தளமானது ஒரே மாதிரியான 110 ஒடுகளால் கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்களே கொடுத்துக்கிறது என்னன்னு சொன்னா 110 ஒடுகள் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மொத்தம் 110 போட்டால் அது மொத்தமாக கிளாஸ் ஆகும். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, அவங்க சொல்றது 110 ஒடுகள் மொத்தம் அதன் பரப்பை கணக்கு கேட்கறாங்க. அதாவது மொத்த அறையினோட பரப்புல கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், நம்ம வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கு தான் பரப்பு அழுத்துவோம். 110 டைல்ஸ் போடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 110 மல்டிபிள் பண்ணணும். அப்ப என்ன ஆகும், தரைத்தளத்தின் மொத்த பரப்பு = 110 இன்டு இங்க நமக்கு தெரியும் முக்கோணத்தின் பரப்பு 6. ஸோ அப்போ 6 போட்டு அப்புறம் 660 சதுர அலகுகள். ஸோ இந்த மென்ஷன் 660 சதுர அலகுகள். ஸோ மொத்த வரைக்கும் 660 சதுர அலகு பரப்பு ஆகிறது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நாற்கரத்தின் பரப்பு சார்ந்த கணக்குகளை பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.